நாங்கள் எல்லாம் திருச்செந்தூர் எங்கள் வீட்டிலிருந்து கிளம்பிட்டோம். பழையகோட்டையிலிருந்து ஒரு வழியாக பழனி பஸ்ஸை பிடிச்சி பழனிக்கு வந்தாச்சு. அடுத்தது என்ன வேலை? டிக்கெட் அடிக்க வேண்டிய வேலை தான். வாங்க போகலாம். ஒரு வழியாக ரயில் நிலையத்துக்குள்ளே வந்துட்டோம். டிக்கெட்டு கிடைக்குமா, ட்ரெயின் வருமா அப்படிங்கிற சந்தேகத்துலேயே போனோம். எப்படியோ டிக்கெட் இருந்துச்சு, எப்படியா வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கியாச்சு. நாங்கள் டிக்கெட்டு வாங்கிட்டோம். எப்படியோ அடுத்து 1 மணி நேரம் என்ன பண்ணுறேன்னு தெரியல. டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடவடிக்கை அந்த நடவடிக்கை விளையாடுறதுக்கு திகழும் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த 1 மணி நேரத்தை செம்மையாக என்ஜாய் பண்ணி இந்த ட்ராக்லேருந்து அந்த ட்ராக் போகிறதுக்கு மேம்பாலத்தின் உதவியுடன் நாங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் ஏறி இறங்கி விளையாண்டுருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அதுவாக நம்ம கூட வந்தவங்க எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணி அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு விளையாண்டாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. சூப்பராக இருக்கு கிரிக்கெட் ட்ரெயின், சூப்பராக இருக்கு கிரிக்கெட் ட்ரெயின், சூப்பராக இருக்கு ட்ரெயின் ட்ராக்கு தானே, சூப்பராக இருக்கு ட்ரெயின் ட்ராக்கு தானே. சுற்றி பார்க்க வந்தோமே, நான் சுற்றி பார்க்க வந்தோமே, பார்க்க அழகு தான் ட்ரெயின் ட்ராக்கு அழகு தான். நீட்டா கட்டி இருந்தாங்க நாங்கள் விளையாண்டுருக்கு வசதியா. வாடா வாடா இந்த பக்கம் வாடா, இந்த பக்கம் வாடா, வாடா வாடா இந்த பக்கம் நீ வந்தா இங்கே விளையாடலாம் என்று கூப்பிட்ட மூகில திகழ மூகில திகழ மூகில திகழ ஹாய் அங்கே போய் தங்க எங்கே போகிற? எங்கே போகிறீங்க? அந்த போறியா? ஓகே மெதுவா போ. ஓடக்கூடாது. மாட்டி வந்துட்டோம். சரி போலாம். தம்பி அவன் பேர் முகில், தம்பி திகழ். இவரு திகழ் திகழ் முகில். திகழ் முகில் என்ன வைக்கலான்னு இவனுக்கு பிரிச்சு வச்சாச்சு. சாப்பிட்டியா முகில? சாப்பிட்டீங்க இல்லையா? விளையாட்டு போட்டி ஆடி விளையாடு 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 ஓடி ஆடி விளையாடு விளையாடு பாப்பா நீ உங்களுக்கெல்லாம் காட்டு பாப்பா கூடி விளையாடு பாப்பா நீ கூட்டத்தோடு இரு பாப்பா கூடி கொண்டு விளையாடு நீ எங்கும் விளையாடு சுதந்திரமாக இருந்து பாரு அது உனக்கு தெரியும் பாடு. அந்த வாரம் போகக்கூடாது. விளையாடு தங்கம் என் குட்டி செல்ல தங்கம் நீ செல்ல குட்டி நீடா நீ விளையாடு விளையாடு தங்கம் ஏன் முட்டு தங்கம் முட்டு தங்கம் நீடா நீ பாரு பாரு ட்ரெயின் ட்ராக்க நீ எங்கு விளையாடு ஹாப்பி 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 happy 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 ஓடு 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 எல்லாம் பார்க்க ஓடு 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 ஓடு
நீ ஓடிட்டு விளையாடு அதுக்கு தானே வந்திருக்கோம். நாங்கள் ஊரு சுற்றி போயிருக்கோம். ஊரு சுற்றி போயிருக்கோம். போதும், அங்கே போகக்கூடாது. ஏன்னா அங்கே போனீங்கன்னா அம்மா பேசுவாங்க. அம்மா அங்கே உட்கார வச்சு ஃபோனை கொடுத்துருவாங்க. ஓகே, இங்கே கொண்டுக்கிறியா? விளையாடு விளையாடு நீ ஓடி 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 விளையாடு. ஹாய் சொல்லு தங்கம், நீ பாய் சொல்லு தங்கம். ஹாய் சொல்லு தங்கம், பாய் சொல்லு தங்கம். விளையாடு விளையாடு நீ ஓடி ஓடி விளையாடு. விளையாடு விளையாடு நீதான் ஓடி ஓடி விளையாடு. ட்ரெயின் வந்துடுச்சு, இந்த ட்ரெயின் வந்துடுச்சு. ஒரு வழியா ட்ரெயின் வந்துருச்சு. ஜாலி 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 அப்படின்ட்டு ட்ரெயின் வந்தாச்சு. நம்ம பசங்க எல்லாம் வந்து வந்து கேட்டாங்க, என்னப்பா ட்ரெயின் நிற்க மாட்டேங்குது, போய்கிட்டே இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் தான் போப்பான்னு ஒரே கத்தாண்டா. எப்படியோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சீட்டு இல்லை. அப்புறம் மேலே ஏறி படுக்கை சீட்டில் ஏறி கொண்டுக்கிட்டோம் 3 பேரும். ஆனால் கூட்டம் ஓரளவுக்கு பரவாயில்ல, கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரெயின் வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம ஃப்ரெண்டெல்லாம் வந்து ஆப்போசிட்டில் கொண்டுருந்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம கீழேயுமே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. திகழவங்க அம்மாவும் அம்மையும். ஓகே, செம்மையாக தான் ட்ரெயினில் பேசுகிறேன். ஓகே, நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் வந்துவிட்டோம், ரூமுக்கு வந்துவிட்டோம். அடுத்த ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா அடுத்தது குளிக்கிறதுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா திருச்செந்தூர் போனே ஃபஸ்ட் எடுத்துனே கடலில் குளிக்கிறது தான் பெரிய ஒரு ஜாலியான விஷயம். ரெண்டாவது வந்து கடலில் குளித்ததுக்கப்புறம் தான் நீராடிய பிறகு தான் சாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து கடலில் போய் குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி அந்த அளவில் வந்து ரீச் ஆகிருப்போம் திருச்செந்தூரை. இப்போ 3 மணிக்கு போயிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கடலில் குளிக்கிற அளவுக்கு பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் போனோம். எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். வந்து செமையாக இருந்துச்சு. இங்கே கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடைகள்லாம் நிறையா இருந்துச்சு. ரெண்டாவது கூட்டம் ஓரளவுக்கு குட்டீஸெல்லாம் கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து கோயில் இருந்துச்சு. அப்போ வந்து கோயில் வேலைப்பாடுகள் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் வந்து திருச்செந்தூரை வந்து மேம்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. கோயில் மட்டத்தை விட பார்த்திங்கன்னா கடல் மட்டம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு செம்மையான ஹைட்டை தெரிஞ்சுங்க. எனக்கே ஒரு ஆச்சரியம் போயிடுச்சு. ஏன்னா முதல் முறையாக நாங்கள் வந்து திருச்செந்தூர் போகிறோம். பார்த்ததில் செம்மையாக ஆச்சரியப்பட்டு போயிட்டோம். அடுத்து வந்து நாங்கள் குளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். செம்மையாக வந்து கடலில் குளித்து செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணுறோம். அங்கே பார்க்கலாம்.
எப்படி எப்படி இங்க பாரு முகில் இங்க பாரு நீல அங்க பாரு இங்க பாரு முகிலன் அம்மா பாரு இங்க இங்க பாரு அம்மா தண்ணி வரானா குடி முடியாது எப்படி தண்ணி வரும் போட்டோ